சார் கொஞ்சம் சரி சரி பாருங்க பார்த்து பிடிங்க. வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மாற்றுத்திறனாளி முகமே தெரியுமா ரெண்டு பேரும் என்ன காரணம் என்று யாரும் தெரியாத வகையிலே காத்தடிக்கு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் எனக்கே ஒண்ணு தெரியல. மறுபடியும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை சிறையில வைத்து அப்பொழுது அவங்க போய் பார்க்கும்போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு நிலை அங்கு இருக்கிறது. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில அவர் கொண்டு வரப்பட்ட போதே இறந்து விட்டிருந்தார் அப்படின்னு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம்ல 19 இடத்துல அவர் தாக்கப்பட்டு அவருடைய கையில இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் முறிந்திருக்கக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான், போராட்டம் நடத்திய பிறகுதான் அத்தனை போராடி பிரச்சனையை கண்டுகொள்ளவே தொடங்கியது. இதுவரைக்கும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரோ அரசின் சார்பில் யாருமே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல முன் வரவில்லை. அவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு வந்து கேட்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த குடும்பத்திற்கு அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும், இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவரோட சகோதரியும் அவங்களுடைய மனைவியும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த நிவாரணமும் இது வரைக்கும் அறிவிக்கப்படலை. அவங்க அரசு வேலை அவங்களுடைய மனைவி படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசு வேலை தரதா இல்லையா அப்படிங்கிறத கூட வந்து அரசு வாய் திறந்து இது வரைக்கும் அரசு சார்பிலே ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் உட்பட யாருமே வாய் திறந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழல்ல உண்மை என்ன? எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வரப்பட்ட யாரையுமே கேட்காம எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க? அவங்க தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருக்கு. வந்து பாடி வாங்குறதுக்கு வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இறந்த சகோதரருடைய தந்தை வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை வந்து அவரும் உடல்நிலை சரியில்லாத நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. தெருவில் இருக்கக்கூடிய எல்லாமே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவங்களும் பயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல இருக்கு. இன்னமும் அரசின் சார்பில் எந்த அமைச்சரும் முதலமைச்சரும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லவில்லை. அவங்களுக்கு வந்து எந்த நிவாரணத்தையும் அறிவிக்கவில்லை. என்ன டிமாண்ட் வைக்கீங்க மேடம்? தமிழக அந்த குடும்பம் வந்து முதல்ல வந்து பொறுப்பேற்க வேண்டும். அரசு வந்து ஒரு தவறு நடக்கிறது, அது வந்து ஒரு அரசாங்கத்தை தாண்டி சில நேரங்களிலே வந்து தவறு நடந்தாலும் அதற்கு ஒரு அரசு பொறுப்பேற்க வேண்டும். முன்னாடி நடந்த பொழுது கூட அரசு பொறுப்பேற்கும். ஆனா இந்த அரசு எதையுமே தொடர்ந்து யாரு மேலேயாவது பழி போடுறதுக்கு தான் வந்து அவங்க நிற்கிறாங்களே தவிர அவங்க எதற்கும் பொறுப்பேற்க தயாராக இல்லை. இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிறத அவங்க எதுவும் தெரிவிக்கவில்லை. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட இவ்வளவு தயக்கம் ஏன்? எல்லாமே மூடுமந்திரமாக இருக்கக்கூடிய சூழலா இருக்குன்னா குடும்பமே அச்சப்படுது. அது மட்டும் இல்லாம கூட இருந்த கைதிகள் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அவங்க தவறு செய்தார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. கைதிகள் மீது வழக்கு போட்டு திசை திருப்பதற்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை உறுதியாக நம்புகிறார்கள். இந்த வழக்கை திசை திருப்பதற்காக சில பேரை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து அந்த கைதிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள். இப்படி இத்தனை சிக்கல்கள், இத்தனை வந்து மறைக்கக்கூடிய சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சூழல் தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து எப்ப இறந்தார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டைம் ஆஃப் டெத் கூட வந்து அதுல போடலைன்னா அது என்ன மாதிரி ரிப்போர்ட் அதுன்னு தெரியாது. 19 காயங்களால அவங்க கேட்கறது என்னன்னா, அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வெளிப்படையாவே காமிக்க வேண்டியதுன்னு கேட்காங்க. அது உங்களோட கருத்து என்ன? திமுக சார்பா என்ன சொல்றீங்க?
அங்க சிறையில் உள்ள அந்த அறையில் உள்ள கண்காணிப்பு கேமராவோ இல்ல அந்த போன ஒரு சாவி எடுத்துட்டு ஒரு வார்டன் போனதா ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அந்த நேரத்துல ஒரு வார்டன் சாவி எடுத்துட்டு அந்த அறைக்கு போனார் என்பது ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த அதனாலதான் குடும்பம் எங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா எதுவுமே தெளிவில்லாமல் உண்மைக்கு புறம்பான ஒன்றாக தான் அரசு தரப்புல சொல்லக்கூடிய, காவல்துறை சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்க குறிப்பிட்டது போல அவங்களுக்கும் அதே கேள்விகள் இருக்கு. ஏன் எங்களுக்கு சிசிடிவில பதிவான அந்த என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த நிகழ்வுகள் எங்களுக்கு காட்டப்படவில்லை. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல வீடியோ எடுத்திருப்பாங்க, அது ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அதையும் கேக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிச்சயமாக சந்தேகம். நீங்க யாரையோ காப்பாத்துறதுக்காக சொல்றீங்க, யாரை காப்பாத்துக்காக அப்படி கொடுக்கப்பட்டது? இல்ல அது எனக்கு தெரியாது. நியாயமான விசாரணையின் வழியாக சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. மக்கள் பிரச்சனை இந்த அரசியல் மக்கள் பிரச்சனை செவி சாய்க்காமல் இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? அது நீங்க அவங்களதான் கேட்கணும். ஏன்னா இங்க அமைச்சர்கள் இருக்காங்க, இந்த மாவட்டத்திலயும் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தமிழக காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? சிபிஐ விசாரணை தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. குடும்பத்திற்கு அவர்களுக்கு ஒரு விசாரணை மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய விசாரணையாக அந்த விசாரணை இருக்க வேண்டும். அதன் வழியாக வரக்கூடிய முடிவுகள் அந்த குடும்பத்திற்கு நம்பிக்கையை பெற்றதாக, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதாக. என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய இயக்கத்தின் நிலைப்பாடு அப்படிங்கறத தாண்டி அவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கறத